இப்போ நம்ம பார்க்க கொஷின் வந்து ப்ரிடிக்டிவ் பாசர். இப்போ வந்து ப்ரிடிக்டிவ் பாசர் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் ரிகர்ஷன் வந்து நம்ம செக் பண்ணுவோம். அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் டெர்மினல் வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நான் டெர்மினலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் ரிகர்ஷனுக்கு போகணும். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து சம்குள்ளே போயிடலாம், ஃபஸ்ட் அண்ட் ஃபாலோ ஃபங்க்ஷனுக்குள்ளே. இப்போ வந்து இந்த கொஷின் வந்து என்ன அப்படின்னா, s tends to small a அப்பர் ஏரோ இதில் வந்து கேபிட்டல் டி இருக்குது. அப்போ t tends to கேபிட்டல் டி கமா எஸ், அடுத்தது வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இவங்க எப்படி பிரித்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, s tends to ஏன்னு எழுதலாம், இல்லை அப்படின்னா s tends to அப்பர் ஏரோ அடுத்தது s tends to t அப்படின்னு எழுதலாம். இது வந்து t tends to t கமா எஸ், இல்லைன்னா t tends to எஸ். இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏதாவது லெஃப்ட் ரிகர்ஷன் வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது பார்க்கும்போது t tends to கேபிட்டல் டி கமா எஸ் இந்த ஸ்டேட்டில் நமக்கு நான் டெர்மினல் வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம லெஃப்ட் ரிகர்ஷன் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ லெஃப்ட் ரிகர்ஷன் எடுக்கிற ஃபார்முலா என்னென்னா a tends to a ஆல்ஃபா பீட்டா. இப்போ a அப்படின்றது இதில் டி, இதில் வந்து ஆல்ஃபா அப்படின்றது கமா எஸ் அப்படின்றது பீட்டா. இதை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோன்னா a tends to பீட்டா a டேஷாக மாற்றணுன்னா இந்த a டேஷோட வேல்யூ என்னவா மாறும்னா ஆல்ஃபா a டேஷ்னு வரும், இல்லை அப்படின்னா a டேஷ் வந்து எப்சிலான் அப்படின்னு வரும். இப்போ வந்து லெஃப்ட் ரிகர்ஷன் பண்ண இந்த t tends to t கமா எஸ் இல்லைனா எஸ் இந்த ஸ்டேட் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா t tends to பீட்டா a டேஷ் படி பிரிச்சிருக்காங்க, t tends to s t டேஷ், அடுத்தது வந்து t டேஷ் tends to கமா s t டேஷ் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ t டேஷ் tends to எப்சிலான் வந்து கொடுத்துருக்கோமா. இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க எஸ் ப்ரொடக்ஷன் ரூல் கரெக்டாக இருக்குது. இந்த டீக்கு நாம் சேஞ்ச் பண்ணதில் என்ன இருக்குது, எஸ் டி டேஷ்ன்னு இருக்குது, டி டேஷ் டென்ஸ் டு கமா எஸ் டி டேஷ் எப்சிலான் இருக்குது. இதுதான் நமக்கு கிடைச்ச செட் ஆஃப் ரூல்ஸ். இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபாலோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு எஸ் அப்படின்ற போது இதில் ஏதாவது டெர்மினல் ஏதாவது வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஏ அப்படின்றது டெர்மினல், அப்பர் ஏரோ ஸ்மால் ஏரோ ஏதாவது வந்ததுனாலும் அது வந்து டெர்மினலில் தான் வரும். இதில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு எஸ். இதில் ஃபஸ்ட்டு டி அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஸை தான் ஃபாலோ பண்ணி வருது. ஸோ அதனால் ஏ அப்பர் ஏரோ ஸ்மால் ஓப்பன் ப்ராக்கெட் எடுத்துக்கிறோம். இப்போ எஃப் டி டேஷ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் எது டெர்மினல்னால் கமாவும் எப்சிலானும் டெர்மினல். ஸோ கமா அண்டு எப்சிலான் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ ஃபாலோ ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபாலோ எஸ் அப்படின்ற ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நாம் ஃபஸ்ட்டு டாலர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடணும். இதில் எஸ்ஸை ஃபாலோ பண்ணி வர்றது க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து ஃபாலோ பண்ணி வருது. இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, டி அப்படின்றத நம்ம எடுக்கணும். ஸோ டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து நமக்கு வருது. டீயில் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது, டி டேஷ்லேயும் நமக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ நமக்கு வந்து எங்கே டி டேஷ் வந்து ஃபாலோ பண்ணி வருதா. ஸோ இங்கே பாருங்கள், எஸ் டென்ஸ் டு டி ஃபாலோ பண்ணுது, டி டென்ஸ் டு டி டேஷ் ஃபாலோ பண்ணுது, டி டேஷ் எதை ஃபாலோ பண்ணுது, கமாவும் எப்சிலானும் ஃபாலோ பண்ணுது. ஸோ எப்சிலான்ற ஸ்டேட் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதனால் கமா க்ளோஸ் ப்ராக்கெட் டாலர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபாலோ ஃபங்க்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னென்ன டெர்மினல் எடுத்திருக்கீங்களோ இது எல்லாமே அப்பர் பாக்ஸில் போடணும். இந்த ஸ்டேட்ஸ்லாம் எடுத்துருக்கிறது வந்து நம்ம ரோ வைஸில் போடணும். இப்போ வந்து ஏ இந்த இடம் வந்து அப்பர் ஏரோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கமா டாலர். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்புட் ஸ்டேட், இன்புட்டில் இருக்கிறது. இது வந்து ஸ்டேட் நமக்கு என்ன, எஸ் டி டேஷா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து எஸ் டென்ஸ் டு ஏ, இந்த இடத்துல இந்த டெர்மினல் வச்சு தான் இந்த காம்பினேஷன்ஸ் வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து நமக்கு ரூல் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் டென்ஸ் டு ஏவா, ஏக்கு நேராக எஸ் டென்ஸ் டு ஏன்னு போடுறேன். அடுத்தது அப்பர் ஏரோ இருக்கான்னு செக் பண்ணணும். இருக்குது, எஸ் டென்ஸ் டு அப்பர் ஏரோ இருக்கா, அதனால் எஸ் டென்ஸ் டு அப்பர் ஏரோ. அடுத்தது ஓப்பன் ப்ராக்கெட் நம்ம கொடுக்கணும். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் இந்த இடத்துல இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா எஸ் டென்ஸ் டு ஓப்பன் ப்ராக்கெட் டீன்ற செட்குள்ளே ஓப்பன் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ் டென்ஸ் டு ஓப்பன் ப்ராக்கெட். அடுத்து டி ஸ்டேட் வந்து பார்க்குறோம். டீயில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் டி டேஷ் அப்படின்னு இருக்கா. இந்த எஸ் டி டேஷ் வந்து எங்கே வருது அப்படின்னா
இந்த டீயோட ஃபாலோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏ அப்பர் ஏரோ ஓப்பன் ப்ராக்கெட்டில் இருக்குது. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க டி டென்ஸ் டு எஸ் டி டேஷ் வந்து ஏன்ற ஸ்டேட்டில் இன்புட்டில் இருக்குது. அப்பர் ஏரோவுக்கும் நம்ம டி டென்ஸ் டு எஸ் டி டேஷ், ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கும் டி டென்ஸ் டு எஸ் டி டேஷ் அப்படின்னு கொடுக்குறோமா? இப்போ நம்ம டி டேஷ்ன்ற ஸ்டேட் பார்க்குறோம். டி டேஷ் அப்படின்ற ஸ்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? கமாவுலேயும் நம்ம வந்து கமா எப்சிலானில் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ் டென்ஸ் டு கமா எஸ் டி டேஷ் இந்த கமான்ற ஸ்டேட் மட்டும்தான் இந்த கமான்ற இன்புட்க்கு வரும். இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து எதை ரெப்ரசன்டேஷன் பண்ணுது அப்படின்னா எப்சிலான். ஸோ இது எங்கே பார்க்குறோன்னா ஃபாலோ ஃபங்க்ஷன்ஸில் நாம் இங்கே பார்க்குறோம். ஃபாலோ ஃபங்க்ஷன் வந்து டி டேஷ் ஈக்குவல் டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் இடத்துல டி டேஷ் டென்ஸ் டு எப்சிலான் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ வந்து இன்புட் ஸ்ட்ரிங் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏ கமா ஏ அப்படின்னு எடுத்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏ கமா ஏ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, இது வந்து ஸ்டாக் இன்புட், இது வந்து ஆக்ஷன். இப்போ இன்புட்டில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஏ கமா ஏ, இந்த ப்ராக்கெட் அப்படி வரும், டாலர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டாலர், இதில் வந்து எஸ்ன்ற ஸ்டேட் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட் வந்து எல்லாத்தையும் இந்த இன்புட்டில் இருக்க ஸ்டேட் எல்லாத்தையுமே லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் மாற்றிட்டு இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு டாலர் வந்து அக்செப்ட் வந்து நமக்கு கொடுக்கணும். இப்போ வந்து ஏ கமா ஏ டாலர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ப்ராக்கெட்க்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணும்போது எஸ் டென்ஸ் டு